சம்மர்ங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் லீவு, இன்னொரு பக்கம் எல்லா தமிழ்நாடு ஃபுல்லா மாரியம்மன் கோயில் திருவிழா நடக்கும். எல்லா கோயில் திருவிழா நடக்கும். ஸோ, அந்த திருவிழா கொண்டாட்டத்தோட கேங்கஸ் கொண்டாட்டமும் சேர்ந்து சிரிக்கணும். ஓஹோன்னு இருக்கும். ஜனங்கள் நல்லா சிரித்து வாழும். அவர் ஹீரோவாக நடித்து அவர் டைரக்ட் பண்ணனால எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா 2 பொறுப்பு 2 ஜாப்பையும் அவர் எடுத்துக்கிட்டாரு. பிடிச்ச ஜாப்பையும் எடுத்துக்கிட்டாரு. ஆமாம், எல்லாம் அவரே வச்சுருக்காரு. வச்சு அடித்து நொறுக்கி கரெக்டாக பிளான் பண்ணி எதாக இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும். நம்ம பற்றிலாம் சொன்னோம். ஏன்னா சினிமாவை பொறுத்தவரை நேற்றைய சாதனை முக்கியம் இல்லை, இன்னைக்கு என்ன பண்ண போகிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த வகையில் வந்து கேங்கர்ஸ் எனக்கு வடிவேலனுக்கு எங்களோட முதல் படம் மாதிரி தான் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ பார்த்திபன் நானும் சேர்ந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி இப்போ சுந்தர்ஜி நானும் சேர்ந்தா அப்போ மக்களுக்கு என்ன 15 நிமிஷம் கேப் விட்டது ஒரு வகையில் நல்லதுன்னு நினைக்கிறேன். அது ஏன்னு கேளுங்களேன், ஓயாமல் சேர்ந்துக்கிட்டே இருந்தால் கூட போராடிச்சிருக்கோம். அந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் சேர்ந்தது வந்து ஜனங்கள் அறடா 2 பேரும் ஒன்று சேர்ந்தாகையா பிரமாதமாக இருக்கேன், அது ஒரு சந்தோஷம். அப்போ அதில் நான் சந்தோஷம் இருக்குது, நம்பிக்கையும் இருக்குல்ல. எப்படி நம்மளை சிரிக்க வச்சிருவாங்க சார். அதான் சத்தியமா சொல்லணும்னா சின்ன வயசுல இருந்து வந்து நாம வந்து உங்க காமெடி சீன்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணாம இருந்ததில்ல. இன்னைக்கு வரைக்குமே அது வந்து எவ்வளவு வாட்டி பாட்டாலும் திருப்பியும் அதே ஒரு எனர்ஜி, அதே ஒரு வைப் எப்பவுமே இருக்கு. ஸோ கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச ஏப்ரல்ல ரிலீஸ் பண்ணது ஒரு கிரேட் ஐடியா. ஏன்னா எங்க சின்ன ஜெனரேஷனும் வந்து இதே பார்த்து என்ஜாய் பண்ண மாதிரி நல்ல அருமையான டைம் அது. இது ரொம்ப எல்லாருமே எங்கள் ஃபேமிலியில் கூட சொன்னாங்க, ரொம்ப பசுமையான நேரம். குழந்தை குட்டிகளுக்கெல்லாம் அவர் வந்து என்ன ஒரு திருவிழா மாதிரி. ஆமாம், சம்மருங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் லீவு, இன்னொரு பக்கம் எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக மாரியம்மன் கோயில் திருவிழா நடக்கும். எல்லா கோயில் திருவிழா நடக்கும். ஸோ அந்த திருவிழா கொண்டாட்டத்தோட கேங்கஸ் கொண்டாட்டமும் சேர்ந்து சிரிக்கணும். இருக்கும். ஜனங்கள் நல்லா சிரித்து வாழும். சிரிச்சுட்டே இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த படத்தை சுந்தர்ஜி அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்தில் அவரும் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் அவர் ஹீரோவாக நடித்தது எனக்கு, அவர் ஹீரோவாக நடித்து அவர் டைரக்ட் பண்ணனால எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா 2 பொறுப்பு 2 ஜாப்பையும் அவர் எடுத்துக்கிட்டாரு. பிடிச்ச ஜாப்பையும் எடுத்துக்கிட்டாரு. ஆமாம், எல்லாம் அவரே வச்சுருக்காரு. வச்சு அடித்து நொறுக்கி கரெக்டாக பிளான் பண்ணி எதாக இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும். நம்ம பற்றிலாம் சொன்னோம். ஏன்னா இதில் சொன்னோமா போக்கிரியா பிளான் பண்ணி பண்ணணும், போக்கிரி தானே போய் அது மாதிரி உண்மையிலே அழகாக பிளான் பண்ணி அழகாக வந்து பண்ணி முடிச்சாங்கன்னு பார்த்தேன். நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு பெரிய அழகாக கை நிறைய வாய் நிறைய சாக்லேட் கொடுத்த மாதிரி இருக்கும். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அந்த சாக்லேட்காக. அண்ட் அது மட்டும் இல்லை சார், உங்ககிட்ட எனக்கு வந்துட்டு நான் ரொம்ப அட்மையர் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸாக வந்துட்டு இருக்கீங்க சார். அண்ட் எந்த ட்ரெண்டாக இருந்தாலும் யூ கீப் மேட்சிங் டு இட். லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா டில் your movie, it was like a little up and down season for Tamil cinema. ஆனால் உங்கள் படம்க்கு அப்புறம் அது ஒரு ஹையாக போச்சு. அண்ட் இப்போ ஜானில் வந்து எடுத்தோன்னே இன்னொரு ஹை. அண்ட் இப்போ வந்து 3rd ஹேட்ரிக்காக கேங்கர்ஸும் வந்துட்டுருக்கு. உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்? இப்போ சொல்ல போனால் டென்ஷனாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா இன்னொரு ஒரு வாரத்தில் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஆடியன்ஸுக்கெல்லாம் அந்த படம் பிடிச்சி மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணுங்கிற அந்த மனநிலை தான் இப்போ டென்ஷன் தான் இருக்குது. ஏன்னா சினிமாவை பொறுத்தவரை நேற்றைய சாதனை முக்கியம் இல்லை, இன்றைக்கி என்ன பண்ண போகிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த வகையில் வந்து கேங்கர்ஸ் எனக்கு வடிவேலனுக்கு எங்களோட முதல் படம் மாதிரி தான் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ தமிழ் மக்கள் வந்து அதை வெற்றி படமாக ஆக்குவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக 2 பேரும் சேர்ந்தவுடனே ஜனங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இப்போ பார்த்திபன் நானும் சேர்ந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி இப்போ சுந்தர்ஜி நானும் சேர்ந்தா அப்போ மக்களுக்கு என்ன 15 நிமிஷம் கேப் விட்டது ஒரு வகையில் நல்லதுன்னு நினைக்கிறேன். அது ஏன்னு கேளுங்களேன், ஓயாமல் சேர்ந்துக்கிட்டே இருந்தால் கூட போராடிச்சிருக்கோம். இந்த கேப் விட்டு வந்தோடனே நீங்கள் 2 பேரும் சேர்றீங்களா, நீங்கள் 2 பேரும் சேர்ந்தாச்சா, அப்போ ஓகே சூப்பர் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த பிரிஞ்சு இருந்து மறுபடியும் சேர்றப்ப ஒரு லவ் பார்ட்டியை சேர்றதில்ல, அந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் சேர்ந்தது வந்து ஜனங்கள் அறடா 2 பேரும் ஒன்று சேர்ந்தாகையா பிரமாதமாக இருக்கேன், அது ஒரு சந்தோஷம். அப்போ அதில் நான் சந்தோஷம் இருக்குது, நம்பிக்கையும் இருக்குல்ல. எப்படி நம்மளை சிரிக்க வச்சிருவாங்க என்னென்ன கண்டிப்பாக அப்படிங்கிற எல்லா மக்களுக்கு ஒரு சந்தோஷம். இந்த உங்கள் முகத்தே தெரியுது அந்த சிரிப்பு பாருங்க. ஆனால் ஜென்யூனாக வந்துட்டு ரூம்குள்ளே வந்தது உங்கள் 2 பேரும் இப்படி உட்காந்துருக்குது ஆட்டோமேட்டிக். அதுதான் சொல்கிறேன். இப்போ சுந்தர்ஜி வடிவேலாவே இப்போ மக்களுக்கு என்னென்னா பரவாயில்லையே, அப்போ எங்கள் படத்தை பூரா பின்னால் நாங்கள் என்னென்ன படம் பண்ணங்கிற பூரா பார்க்குறா. கைப்புள்ளிலேருந்து எல்லா இதுலேருந்து வீரபாகலேருந்து பார்த்துக்கிட்டு வராங்க. எல்லாம் நகரத்துலேருந்து பார்த்துட்டு இதில் வந்து பல வேஷங்கள் பல விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு நல்லா தெரியுது. இவங்க 2 பேரும் சேர்ந்தால் மக்களை ரசிக்கப்பாங்க, நம்மளாம் சிரிக்க வைப்பாங்கன்னு ஒவ்வொரு குடும்பமும் ரொம்ப ரசித்து எதிர்பார்த்து அப்படியே குளவரியில் உட்காந்துருக்காங்க. ஆமாம், இப்போ கூட என்ன சொன்னார் 18ஆம் தேதி கூட அதே மாதிரி ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம்னேன்னாரு. நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன்.
அப்புறம் இல்லைண்ணே நம்ம 24 பண்ணிடுறோம்னாரு. டமக்குன்னு இறங்கிடுச்சு. நேம்ஸ் பத்தி பேசாம இருக்க முடியாது. ஒரு வாட்டி உங்க காம்பினேஷன் ஒன்று சேரும் ஐகானிக் நேம்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்த தாட் ப்ராசஸ் என்ன சார் பின்னாடி உட்காந்து பிளான் பண்ணுவீங்களா இல்லை ஆட்டோமேட்டிக்காக? இல்லை, வித்தியாசமாக இருக்கணும்னு பிளான் பண்ணுவோம். அது அண்ணன் அவரோட ஐடியாவோட வருவார், உட்காந்து பேசி வந்து. ஏன்னா ஒரு கேரக்டர் சீன்கிறது ரெண்டாவது, ஹியூமர்னு வரும்போது அந்த கேரக்டரோட லுக்கு. இப்போ நீங்கள் கேங்கர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த லுக்கே பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த அந்த மீசைலேருந்து அந்த ஏர்லேருந்து அந்த போட்டுக்கிற காஸ்டியூம் வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்னா ஒன்று லுக்கு, இன்னொன்று பேர். அதுக்கப்புறம் தான் வந்து இது ஒரு கைப்புள்ள, ஒரு வீரபாகு, ஒரு வக்கீல் வெடிமுத்து, அந்த மாதிரி இதில் பிடி மாஸ்டர் சிங்காரம். ஸோ அந்த கேரக்டர் பேர் சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நம்மள அறியாமல் முகத்தில் ஒரு புன்னகை வரணும். அது வடிவேலனோட ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த நேமோட வேல்யூ இன்னும் அதிகமாகிடும்.